அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் MC பிரகாஷ். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றிய அறியாத எத்தனையோ பக்கங்கள் இருக்கிறது. தமிழ் மொழி மீதான பற்றும் தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டுமல்லாமல் ஈழத் தமிழர்கள் மீதும் கொண்ட பாசமும் காதலும் ஆக பெரியது. விஜயகாந்த் தனக்கு 13 வயசு இருக்கும் போதே மதுரையில் நடைபெற்ற 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டதாக தகவலும் சொல்லப்படுகிறது. சிறு வயதிலேயே தமிழ் மீது கொண்ட அந்த பற்றுதான் திரைக்கலைஞனான பின்னும் வளர்ந்தது. தமிழர்களுக்காக போராடவும் தூண்டியது. குறிப்பாக 1980களின் பிற்பகுதியில் இலங்கையில் ஈழத்தமிழர்கள் மீது சிங்களவர்கள் புரிந்த கொடூரமான தாக்குதலில் ஏராளமான அப்பாவி தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். அதை கண்டு கொதித்தெழுந்த விஜயகாந்த் ஈழத்தமிழர்கள் மீதான படுகொலையை கண்டித்து சக நடிகர் நடிகைகளுடன் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் நடத்தினார். அது மட்டுமல்லாமல் இந்த படுகொலையை நிறுத்த வேண்டும், ஈழத்தமிழர்களுக்கு நீதி வேண்டும் என கோரி அப்போதைய தமிழ்நாடு ஆளுநரிடம் மனுவும் அளித்தார். பின்னர் 1986ஆம் ஆண்டு இலங்கையில் ஈழத்தமிழர்கள் மீதான தாக்குதல் தொடர்ந்து அதிகரித்து வந்ததால் அதை தடுக்க வேண்டும் என கோரி சென்னை வட்டாட்சியர் அலுவலகத்தில் உண்ணாவிரதம் இருந்தார். விஜயகாந்த் அவர்களின் ரசிகர் மன்றத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பும் ஈழத்தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்தது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முகாம்களில் அகதிகளாக தஞ்சம் புகுந்த ஈழத்தமிழர்களுக்காக தன்னால் முடிந்த உதவிகளை செய்தார். குறிப்பாக 1989களில் மண்டபம் முகாம்களில் அகதிகளாக வசிப்பவர்களுக்கு நேரில் சென்று உதவி புரிந்தார். எல்லாவற்றுக்கும் ஒருபடி மேலே சென்று ஈழத்தமிழர்கள் படும் இன்னல்களுக்காக தனது பிறந்த நாள் கொண்டாடுவதையே தவிர்த்தார். ஈழத்தமிழர்கள் அழும்பொழுது என்னால் கொண்டாட்டத்தில் இருக்க முடியாது என்று ஈழத்தமிழர்களின் வலியை உணர்ந்தவராக உணர்ச்சி பூர்வமாக பதிலளித்தார். பின்னாள்களில் அவரின் பிறந்த நாள் வறுமை ஒழிப்பு தினமாக அறிவிக்கப்பட்டு ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கப்பட்டு வருகின்றன. ஈழத்தமிழர்கள் மீது அளவு கடந்த அன்பையும் மரியாதையும் வைத்திருந்த விஜயகாந்த் அவர்கள் அதற்கு சாட்சியாக தனது மூத்த மகனுக்கு விஜய பிரபாகரன் என பெயர் வைத்து பிரபாகரன் மீதும் ஈழத்தின் மீதும் தனக்கிருந்த பற்றை பறைச்சாற்றினார். மேலும் தனது 100வது படத்துக்கு கேப்டன் பிரபாகரன் என்ற பெயரையே வைத்தார். கேப்டன் பிரபாகரன் என்ற பெயர்தான் அவரின் அடைமொழியாக நின்று இன்று வரை அனைவராலும் அன்போடு கேப்டன் என அழைக்கப்படுகிறார். 2009ஆம் ஆண்டில் ஈழ இனப்படுகொலை நிறுத்த வேண்டும் என கோரி அவர் நடத்திய போராட்டங்கள் ஏராளம். கடல் கடந்த ஈழத்தமிழர்கள் மீதே அத்தனை பரிவு என்றால் கண்களோடு நிற்கும் தமிழ்நாட்டு தமிழர்கள் மீதான அவரின் காதலை சொல்லி மாளாது. 2002ஆம் ஆண்டு காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சத்தில் இருந்த போது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் இல்லை என்கிற முழக்கத்துடன் மாபெரும் போராட்டத்தை நெய்வேலிக்கே சென்று நடத்தி காட்டினார். எல்லோரும் மாநிலம் மொழி கடந்து தனது திரைப்படத்தை பார்க்க வேண்டும், ரசிகர்களை அள்ளி குவிக்க வேண்டும், பேன் இந்தியா ஸ்டாராக வேண்டும் என எண்ணி தனது ரசிகர் மன்ற பெயருக்கு முன்னால் அகில இந்திய என்ற முன்னெழுத்தை வலிந்து சேர்த்துக் கொள்வார்கள். ஆனால் விஜயகாந்தோ தென்னிந்திய அகில இந்திய என்றிருந்த தனது ரசிகர் மன்றத்தின் பெயரை 1982லேயே தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் என பெயர் மாற்றம் செய்தவர். விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் ஈழத் தமிழர்கள் மீதும் ஒட்டுமொத்த உலகத் தமிழர்கள் மீதும் அவர் கொண்ட பாசமும் பற்றும் என்றும் என்றென்றைக்கும் நம்மை விட்டு நீங்கா நினைவுகளாக நீடித்து கொண்டே இருக்கும். நண்பர்களே, இந்த செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. உங்கள் MC பிரகாஷ்.